இன்றைக்கி நான் ஒரு கேள்வியோடு ஆரம்பிக்கலான் இருக்கேன். உலகத்தில் மரணம் சம்பவிப்பது என்ன காரணத்துக்காக? விபத்தா, போரா, இல்லாட்டி வேறு ஏதாவது காரணமா? உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா? இருதய சம்பந்தமான நோய்கள், அதாவது ஹார்ட் அட்டாக், ஹார்ட் டிசீஸ்னு சொல்லப்படுற காரணங்கள் தான் மிக முக்கியமான காரணம் உலகத்தில் ஏற்படுத்துகிற எல்லா மரணங்களுக்கும். 13% ஆஃப் த வேர்ல்டு டெத்ஸ், அதாவது மரணங்கள், இருதய நோய், ஹார்ட் டிசீஸ்னால தான் வருது. ஆமாம், நான் சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்கோன்னு நினைக்கிறேன். இருதய நோய், ஹார்ட் டிசீஸ் தான் மிக முக்கியமான காரணம் உலகத்தில் ஏற்படுத்துகிற மரணங்களுக்கு எல்லாத்துலேயும். கிட்டத்தட்ட 13%, 13% வந்து இருதய நோயினால் தான் வருது. யூகேயில் ஒவ்வொரு 3 மினிட்ஸுக்கும் ஒரு இருதய நோயினால் ஒரு ஆள் இறந்து போகிறாரு. அமெரிக்காவில் ஒவ்வொரு 34 செகண்ட்ஸுக்கும் இருதய நோய், ஹார்ட் டிசீஸ்னால் ஒருத்தர் இறந்து போகிறாரு. சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில், அதாவது நம்ம வாழ்கிற இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ், நேபாள் மாதிரி இந்த நாடுகளில் ஒவ்வொரு 8 செகண்ட்ஸுக்கும் ஒரு இருதய நோயினால் ஒரு ஆள் இறந்து போகிறாரு. இருதய நோய் அப்படிங்கிறது வந்து எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கலாம். இருதயம் அப்படிங்கிறது நம்ம உடலில் உள்ள ரொம்பையும் அதிக உழைப்பை மேற்கொள்கிற ஒரு முக்கியமான உறுப்பு தான் இருதயம். நம்மளோட ஹார்ட் அதிகமாக உழைக்கக்கூடிய ஒரு உறுப்புனா அது நம்மளோட இருதயம் தான். இந்த இருதயம் எப்படி வேலை செய்யுதுன்னா, அதில் சைஸ் வந்து ஒரு ஃபிஸ்டோட அளவு இருக்கும். ஒரு ஃபிஸ்டோட அளவு தான் நம்ம இருதயோட சைஸ். ஒரு நிமிஷத்துக்கு 5 லிட்டர் பிளட்டை வந்து பம்ப் பண்ணும். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7000 லிட்டர் பிளட்டை பம்ப் பண்ணுது. அதனாலே நம்ம உடலில் ரொம்ப அதிகமாக உழைக்கிற ஒரு உறுப்பு. அப்படிங்கிறதுனால அந்த உறுப்பு வந்து காலப்போக்கில் ரொம்ப அதனோட செயல் இழப்பு தன்மைக்கு உட்படுத்தப்படுது. அது ஒரு காரணம். அதையும் தாண்டி ஸ்மோக்கிங், டயபிட்டீஸ் மற்றும் செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒரே இடத்துல உட்கார்ந்துருக்குது, கிட்டத்தட்ட 8-9 ஹவர் நிறைய பேர் உட்காந்து வேலை செய்கிறாங்க, அதனால் ஏற்படுத்துகிற பிரச்சனைகள், இவைகள் எல்லாம் இருதய நோய்க்கு காரணமாகுது. உலக நாடுகள் இல்லை ஒரு ஆய்வு ஒன்று செஞ்சுருக்காங்க. அந்த ஆய்வின்படி 70% நாடுகள், 80% உலகத்தில் முழு ஜனத்தொகையும் கொண்டிருக்கின்ற அந்த 70% நாடுகளில் செய்யப்பட்ட ஒரு ஆய்வின் மூலமாக என்ன தெரிய வந்திருக்குன்னா, இப்போது அந்த இருதய நோயோட இறப்பின் அளவு குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். இது உண்மையிலே ஒரு நல்ல விஷயம். இது எப்படி குறைஞ்சிருக்கு? மருத்துவ தொழில்நுட்பம், மெடிக்கல் டெக்னாலஜி ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டுருக்கு. மற்றது மருத்துவம் சம்பந்தமான ரிசர்ச் ரொம்ப அதிகமாக செஞ்சிட்ருக்காங்க. மற்றது நம்மளோட லைஃப் ஸ்டைலில் வந்து நிறைய நல்ல மாற்றங்கள் நடந்திருக்கு. இது கூட காரணமாக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுது. அதனால் ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்னென்னா, நிறைய படிப்படியாக ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கு. இருதய நோய் உலகத்தில் குறைஞ்சிட்டு வர்றதா ஒரு ஆய்வு சொல்லுது. ஆனாலும் கூட இன்றைய நாள் இல்லை, நான் இதை சொல்ல வேண்டிய காரணம் என்னென்னா, இவ்வளவு இருந்தும் கூட இன்னுமே இருதய நோயில் இறப்பின் விகிதம் நம்ம நாடுகளில், அதாவது தென்கிழக்கு ஆசியா, சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் ரொம்பவே அதிகமாக தான் இன்னுமே இருக்குது. அதன் காரணம் நம்மளை உடல் உழைப்பு இல்லை, மற்றது நம்மளது உணவு பழக்க வழக்கங்கள், ரொம்ப அதிகமாக சாப்பிட்றது, ரொம்ப ஆயிலி ஃபுட்டை சாப்பிட்றது, மற்றது செடென்ட்ரியான லைஃப் ஸ்டைல். ரொம்ப இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வீடியோ கேம்ஸ், உட்காந்துட்டு செய்கிற விஷயங்கள், நிறைய மெஷின்ஸ், அதெல்லாம் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடல் உழைப்பு ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. இது முக்கியமான ஒரு காரணம். இருதய நோய் சம்மந்தமாக சில விஷயங்களை மக்கள்கிட்ட போயிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இருக்குது. மித் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னென்னா, இது வந்து ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கு தான் வரும், 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு தான் வரும், மற்றது வந்து ஆண்களுக்கு மட்டுமான நோய், அப்படியெல்லாம் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில்
இது ஆண்களோட டிசீஸ் மட்டும் கிடையாது. ஆனால் பெண்களுக்கும் இது நிறைய வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன ஆய்வில் சொல்கிறாங்கன்னா, பெண்களோட இறப்பு சில நேரம் அது ரிப்போர்ட் பண்ணப்படாமல் இருக்குது, அண்டர் ரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு காரணம். இந்த பெண்களோட இறப்பு பற்றி சொல்லாமல் விட்டதுனால கூட இது பெண்களோட டிசீஸ் இல்லை, இது ஆண்களுக்கு மட்டும்தான் வருதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, பெண்களுக்கும் நிறைய ஹார்ட் அட்டாக் வருது, நிறைய நிலவிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் ஆண்களுக்கு இது அதிகமாக இருக்குங்கிறது கண்டிப்பான உண்மை. ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, 80% ஹார்ட் டிசீஸை ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் தடுக்க முடியும்? நல்ல பழக்க வழக்கங்கள், நல்ல சுகாதாரம், நல்ல வாழ்க்கை முறை, நல்ல தூக்கம், முறையான சாப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள்னால நிறைய விஷயங்கள், அதாவது இருதயம் சம்பந்தமான விஷயங்கள் வர்றதுக்கு, கோளாறு வராமல் இருக்கிறதுக்கு நிறைய விஷயங்களை இப்படியான நல்ல பழக்க வழக்கங்கள் மூலமாக பண்ணலான்னு சொல்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு குளோபல் கான்வர்சேஷன் எடுக்க முடியுமா இருந்தால், உலகத்தில் நாடுகள் எல்லாம் சேர்ந்து டுபாக்கோருக்கு ஒரு ரெகுலேஷன் கொண்டு வர முடியுமா இருந்தால், புகையிலை கட்டுப்பாடு, வேறு ஜங்க் ஃபுட்டுக்கு, இந்த மாதிரி பர்கர், பீட்சா மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு விதிக்க முடியுமா இருந்தால், சர்க்கரை இந்த மாதிரி யூசேஜ் எல்லாம் குறைக்க முடியுமா இருந்தால், உலகளாவிய ரீதியில் இருதய நோயை பெருவாரியான அளவு நம்மளுக்கு கட்டுப்பாடு கொண்டு வர முடியும். போன வாரம் நாங்கள் பார்த்தது உலக இருதய தினம். அந்த மாதிரி ஒரு நாளுக்கு பிறகு தான் இந்த ப்ரோக்ராமை செய்யணும்னு எனக்கு தோணுச்சு. அதனால் நம்ம எல்லாமே நம்ம இருதயத்தை பாதுகாத்து இந்த நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு லைஃப்பை நல்ல நிம்மதியாக, நல்ல சுகாதாரமாக, ஆரோக்கியமாக நம்ம வாழ்க்கையை நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. ரொம்ப நன்றி.